நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து 6ஆம் குறள். பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது ஐம்பொறி வாயிலாக வழியிலாக வரும் ஆசாபாசங்களை அவித்தவன், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணவனோட அவருடைய வழியிலாக பொய்மையே இல்லாமல் ஒழுக்க நெறியாக யார் வாழ்கிறாங்களோ அவங்க நீடோடி வாழ்வார் என்கிறார் நம் திருவள்ளுவர். ஐம்புலன்கள்ங்கிற நம்ம எதை சொல்கிறோம்? நம்மளுடைய கண்ணால் பார்க்குறது, மூக்கால் நுகர்றது, வாயால் பேசுகிறது, சாப்பிட்றது, காது செவியால் கேட்பது, உடல் சரீரத்தால் அனுபவிப்பது. இது எல்லாத்தின் மூலம் ஆசைகளுக்கு வேண்டி அடிபணிந்து அதனை நோக்கி போகாமல், அதில் எந்த விதமான பொய்யும் கலக்காமல், புறமொன்று பேசி உள்ளொன்று வைத்து அப்படி இல்லாமல் நல்ல ஒழுக்கத்தை யார் கடைபிடிக்கிறாரோ அவர் நீடோடி வாழ்வார். இந்த ஐம்பொறிகளால் ஏற்படும் வினைகள் அனைத்தையும் அவித்தவன், எரித்தவன் இறைவன். இப்படி 5 அவித்தானின் திருவடிகளை மெய்யாக பற்றிய ஒரு அன்பரின் கதையை பார்ப்போமா? அன்பரை பற்றி யார் சொல்லுங்கள்? ஹனுமான். உண்மையான ஒழுக்கத்திற்கு ஹனுமனை தவிர வேறு யாரை உதாரணமாக சொல்ல முடியும்? அவர் கண்ணால் எந்த பெண்ணை கண்டாலும் அன்னையாகவே பாவித்தார். மண்டோதரியை கண்டு சீதை என்று நினைக்கவில்லையா? சொல்லின் செல்வன் என்று பெயரெடுத்தவர் அல்லவா? அவரது வாயால் நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்லக்கூடியவர். நாவடக்கம் மட்டுமல்ல, சொல் வன்மையும் கொண்டவர். சிறந்த யோகி. அவர் மூச்சை பிடிச்சு அவரால் தவம் பண்ணவும் முடியும், தியானம் பண்ணவும் முடியும். ராமேஸ்வர கரையிலிருந்து இலங்கையை நோக்கி பறந்து சென்றவர் அல்லவா? சரீரத்தின் திண்மை இதில் நன்றாக தெரிகிறது. ஒழுக்கத்தில் சிறந்து இருந்ததுனால தான் இவர் ராம தூதுவனாக இலங்கைக்கு சென்றபோது ராவணன் வாலில் தீயிட்டபோது அந்த தீ இவரை சுடவே இல்லை. அந்த தீயை கொண்டு அவர் இலங்கையை எரித்தார். ஆனால் இவர் எந்த சூடிலும் பாதிக்கப்படவில்லை. செவியடக்கத்திற்கு சொல்லவா வேண்டும்? நற்சொற்களை மட்டுமே தான் கேட்பார், நல்லோர் சொற்களை மட்டுமே தான் கேட்பார். விபீஷ்ணன் சரணாகதியின் போது சுக்ரீவனும் மற்றுள்ள வானர்களும் வேண்டாம் என்று பல காரணங்கள் கூறினார்கள். அவர் எதையும் செவியில் எடுத்துக்கொள்ளவில்லை. ராமன் அனுமனை கேட்டார், விபீஷ்ணனை நாம் அழைத்து கொள்ளலாமா? சரணாகதி இன்னும் தரவில்லை, அதற்கு முன்பாகவே அவனோடு பேசுவதற்கு வந்து நிற்கிறாங்க. அவனை உள்ள கூட்டிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறதுல இவாளுக்குள்ளார பயங்கர சர்ச்சை. ஆனால் இந்த மற்ற குரங்குகளும் தலைவனான சுக்ரீவன் சொல்வதை கூட அவர் கேட்கவில்லை. ராமனின் மனதை அறிந்து எது சிறந்ததோ அதை எடுத்துரைத்தார். செவிச்செல்வமும் அவரிடம் நிரம்ப காணப்பட்டுள்ளது. இப்படி மெய்யான ஒழுக்கத்தை கொண்டு வாழ்கின்றவர் நம் ஹனுமான். அவர் ஒரு சிரஞ்சீவியாக இன்றும் இருக்கிறார். எங்கெல்லாம் ராம நாமம் கேட்கிறதோ அங்கேயெல்லாம் மனமுருகி நின்று அனுபவித்து நம்மை காக்க நம்முடன் இருக்கிறார். ஸ்ரீராமனின் திருவடிகளே சரணம்.